வணக்கம் நண்பா. தற்போது பார்த்தீங்கன்னா, எஸ்சிஆருக்கு எதிராக பார்த்தீங்கன்னா, 234 தொகுதியிலயும் போராட்டம் நடந்துச்சு. இதுல அந்த சென்டர் மீடியா அப்படிங்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா, அந்த கம்பி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, ரொம்ப டேமேஜா இருந்திருக்கு. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அந்த தாவேகா சார்பா ஏற்பட்டப்பட்ட அந்த தாவேகா போராட்டத்தினால தான் இவ்வளவு விளைவும் ஏற்பட்டிருக்கு, இவ்வளவு சேதங்களும் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு மீடியாக்கள் இத பரப்பிட்டாங்க. இதையும் பார்த்தீங்கன்னா, பொதுமக்கள் இடத்துல போய் சேரும்போது, அது பாலிமர், இந்த மாதிரி சன் டிவி இது மாதிரி சேனலுக்கு போய் சேர்க்கும்போது, நம்ம கட்சிக்கு களங்கம் விளைவிக்கிறதுக்காக இந்த வீடியோல செயல்பட்டு வந்துட்டு இருக்காங்க. இதோட உண்மை என்னன்னு பார்த்தீங்கன்னா, போராட்டம் நடப்பதற்கு முன்பாகவே அந்த இடத்துல ஒரு தாவேகா தொண்டர் பார்த்தீங்கன்னா, ஒரு வீடியோ எடுத்திருக்காங்க. அந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, அப்பவே இந்த இடம் சென்டர் மீடியா டேமேஜா தான் இருக்குது. அப்படி இருக்கும்போது பார்த்தீங்கன்னா, எங்க மேல குற்றச்சாட்டு வைக்கிறதுக்கான காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கேள்வி. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, நேற்று நடந்த தாவேகா போராட்டத்தில் ஏற்பட்ட குப்பைகள் அது மாதிரி இதெல்லாம் பார்த்தீங்கன்னா, நம்ம தாவேகா தொண்டர்களே எல்லாருமே ஒருங்கிணைந்து அந்த குப்பைகளை நீக்கி எல்லாமே சுத்தம் பண்ணி செஞ்சுட்டு இருந்தாங்க. அந்த விஷயத்தை நம்ம பார்த்தோம். அதே மாதிரி நம்ம தாவேகா தோழர்களா இருக்கட்டும், பொது சொத்துக்களை நாம் எந்த வகையில் சேதப்படுத்த வேண்டாம் என்று இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு கேட்டுக்கொள்கிறேன். அதே மாதிரி இனிமேல் இந்த தாவேகா போராட்டத்தில் இந்த வாட்டர் பாட்டில் இது மாதிரி குப்பைகளை நம்ம நாமளே ஒன்றிணைந்து, அதாவது தளபதி மேல உண்மையா பற்று வைக்கிறவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா இந்த செயலை கண்டிப்பா செய்வாங்க. அதனால பார்த்தீங்கன்னா அந்த இடம் எப்படி நமக்கு கொடுக்கப்பட்டதோ அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த நாம தான் இறங்கி தளபதி மேல உண்மையான அன்பு இருந்துச்சுன்னா நம்ம கண்டிப்பா அந்த இடத்த சுத்தம் பண்ணி கொடுக்கணும் அப்படிங்கிறத நான் சொல்றேன். அது நம்ம எவ்வளவுதான் நல்லது செஞ்சாலும் அந்த கெட்டது எப்படா நம்ம மேல அந்த அவதூறு பரப்புறது அப்படிங்கிறத மட்டும்தான் இந்த கட்சியும் சரி இந்த ஊடகங்களும் சரி எல்லாருமே அதை தான் பரப்ப செய்வாங்க. அதனால இதை எல்லாருமே புரிஞ்சுக்கிட்டு செயல்படுங்க அப்படிங்கிறத நான் கேட்டுக்கொள்கிறேன். நன்றி நண்பா. இந்த மாதிரி வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதே மாதிரி நம்ம வாய்ஸ் ஆஃப் அபிலாஷை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.